Good morning, welcome back to Triple One Tarot in Tamil. January 4 எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். ஓகே, ஓவரால் எனர்ஜி என்ன தெரியுது அப்படின்னா, இதுவரையும் ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிட்ருக்கீங்க. அது எப்படியும் ஸ்டேபிள் அப்படின்னு நினச்சி, பட் இப்போ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய சில பேர் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து மூவ் ஆன் ஆகலாம். யூ ஆர் overcoming all your obstacles. You have such power. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு மூவ் ஆன் ஆகி ஒரு நிலையான ஒரு இதை தேடி போகிறீங்க, ரைட்? ஸோ இந்த மூவ் ஆன் ஆகி போகிறது வேறு வழி இல்லாமல் இது வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டீங்க. பட் அந்த நீங்கள் பொறுத்து பார்த்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. ஸோ you are choosing a new direction. பட் Ace of Wands பார்க்க முடியுது. ஏதோ ஒரு புது விஷயம், புது ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அது நீங்கள் அதை நோக்கின அதை பேஸ் பண்ணி உங்களோட எஃபர்ட் இருக்கும், உங்களோட உழைப்பு இருக்கும். ஓகே, அந்த புது ஐடியாஸை நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அதாவது ஐடியாவாக இருக்கிற விஷயத்தை செயல்படுத்தி அதில் ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பில் சில பிளாக்கேஜஸ் இருக்குது. அதை யோசித்து பத்தப்படுறது தெரியுது. மேபி உங்கள் பர்சன் எதிர்க்கலாம், இல்லை அவங்க
உங்களை எதிர்க்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை வந்து கொடுக்கலாம். anyhow அவங்க சைடு ஒரு ஈகோ வந்து தெரியுது. ஓகேவா? சில பேருக்கு அவங்களுடைய ஈகோ அதுதான் வந்து மேரேஜே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டை போகிறத பிளாக் பண்ணி வச்சிருக்குது. பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். திஸ் ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் பொருந்தலாம், பொருந்தாமலும் இருக்கலாம். ஓகேவா? எனர்ஜி மே பி ரிவர்ஸ்ட் ஆல்சோ. அவங்க ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். someone is moving away from the current situation and someone is moving towards a new direction. ஸ்ட்ராங்காக பார்க்க முடியுது. ஐ ஃபீல் உங்களுடைய லைஃப் வந்து இன்னைக்கு ஒரு புதிய ஒரு பாதையை தேடி போகும். எஸ், again 2 of cups, 6 of swords. ஸோ ரொம்பவே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேருக்கு அவங்க லவ் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். சில பேருக்கு உங்களுடைய பாஸ்ட் பர்சன் இது வரைக்கும் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப worry பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ 3 of Pentacles. உங்களுடைய இமோஷன்ஸை வந்து நிறைய காட்டிகிட்டு இருக்கலாம் உங்கள் பர்சன்ட்ட. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பு அதிகமாக இருக்குது அவங்க மேலே. ஓகே, அது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாட் இஸ் திஸ் 2 of cups ப்ளீஸ்? High Priestess, Ace of Wands. Ace of Wands 2 இடம் பார்க்குறோம். ஸோ கன்ஃபார்மாக வந்து அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது நியூ ஐடியாஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணுன்ற எஃபர்ட்டை வந்து நீங்கள் போட போகிறீங்க. கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆக்க போகிறீங்க. ஓகேவா? இல்லை இதுவரையும் சில எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அது ரிலேட்டடான சில விஷயங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலாம். ஸோ யூ ஆர் அ ஹைலி இன்ட்யூட்டிவ் பர்சன், ரைட்? யூ ஆர் உங்கள் பர்சன் 2 பேருமே ரொம்பவே உங்களுக்கு இன்ட்யூஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஐ ஃபீல் உங்களுக்கு உங்கள் இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ பிகினிங் இன் யுவர் லவ் ரிலேஷன்ஷிப். Strength again. ஸோ எதையும் நினச்சி மனம் தளராமல் நீங்கள்
உண்மையை மட்டும் எதிர்நோக்குங்க. சரியா? உங்களுக்காகவே போராடுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களை பற்றின உண்மை உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ மற்றவங்க அது உங்களை பற்றி நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால், அதனால அப்படி சொன்னாலும் மனம் தளராமல் தைரியமாக வந்து நீங்கள் உங்கள் சைடு உள்ள நியாயத்தை வெளிப்படுத்துவீங்க. ஓகேவா? இல்லை எதிர்த்து நிற்பீங்க. சில பேர் அதான் நீங்கள் ஒரு நியூ ஐடியாஸை நோக்கி இன்றைக்கி உங்களுடைய எஃபர்ட் வந்து போடுவீங்க. ஓகேவா? பிஸியாக இருக்கும், நிறையா ஒர்க் பண்ணுவீங்க. எஸ், உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. ரைட்? சில பேர் உங்களுடைய பர்சனோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் போடுறதை பார்க்க முடியுது. What is this 3 of Wands, please? 7. Wow. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சாதிக்கிறதுல நீங்கள் ஸ்டபனாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஃபேமிலியிலே வந்து சில விஷயங்கள் ஏதாவது யாராவது சொன்னாலும் நீங்கள் அதை ஒத்துக்க போகிறது கிடையாது. உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஐ ஃபீல் மேரேஜ் ரிலேட்டடாக பேச்சு வரலாம், ஆனால் அது நீங்கள் வேண்டான்னு அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. 5 of Swords, Temperance, Fool, Knight of Pentacles. ஸோ ஒரு சில விஷயத்தை புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும். ஃபூல் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ரிஸ்க்கு பார்க்காம ஆரம்பிக்கலாம். பட் பொறுமையாக வந்து டிலே பண்ணுறீங்க. ஓகே, அது வந்து ஐ ஃபீல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பர்சன் வந்து அதை டிலே பண்ணுறாங்க. உங்களோட ஒரு ரீயூனியனை டிலே பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து ஈகோனால, பிகாஸ் ஆஃப் தேர் ஈகோ they are delaying new beginning or they are taking steps towards you but very slowly. Someone is expecting justice here. உண்மை வந்து தெரிய வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்களாகவும் இருக்கலாம். சில உண்மைகள் வந்து தெரியணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் அதில் ஒரு மாற்றம் தெரியுது, ஏற்படுறத பார்க்க முடியுது. அண்ட் இது வரைக்கும் ஐ ஃபீல் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதை பற்றின கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சில பேருக்கு அது எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். What is this 3 of Wands, Page of Cups? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கமிட்மெண்ட் வேணும், வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஆஃபர்
அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு விஷயத்துக்கு, அந்த ஆஃபர் வந்து உங்களை நோக்கி வர்றதை பார்க்க முடியுது. வாவ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. அது ரிலேட்டடான ஆஃபர் இருக்குது. உங்களுடைய பொருளாதார சிச்சுவேஷனில் நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்குது. நியூ ஐடியாஸ் வரும். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்து நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராடுறீங்க. ஓகே, இன்றைக்கும் அந்த ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது. சம்வாட் சில எதிர்ப்புகள் இருக்கும். மற்றவங்களை எதிர்த்து கொஞ்சம் நீங்கள் உண்மைக்காக கொஞ்சம் எதிர்த்து போராடுவீங்க. ஓகே, ஒரு தைரியமாக பண்ணுவீங்க. அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வர்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். ஓகே, yes. What is this? 4 of Cups. Ten of Wands. So கொஞ்சம் பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. பட் ஐ ஃபீல் கிளாரிட்டி போடும்போது உங்களுடைய அந்த பாஸ்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரப்போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு அபவுட் யர் லவ் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்க போகுது. இப்போது நீங்கள் ஒரு புது ஆங்கிளில் உங்களுடைய அந்த லவ்வை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, எஸ். பட் எனிகோ உங்களுடைய பார்ட்னரோட ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் மட்டும் போட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஓகே, சில பேர் மேரேஜ்க்கான எஃபர்ட் வந்து போடுவீங்க. ஓகே, அண்ட் கண்டிப்பாக வந்து நியூ ப்ரப்போசல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெட்டிங் ரிலேட்டடான குட் நியூஸ் இருக்கும். ஓகே, ஸோ கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ரைட், நிறைய சிச்சுவேஷன்ஸை பார்க்க முடியுது. பட் மெயினாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து someone is moving away from some situation. உங்களுக்கான ஒரு புதிய பாதையை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, எஸ். சில பேர் கூட வாக்குவாதம் வரலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். ஓகேவா?
அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டா வரும். ஓகே ஃபைன். அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் பெருமைப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. What else guidance for you? ஸோ இதுவரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்த பிடிவாதத்துலேருந்து விலகி போகிறத பார்க்க முடியுது. ஓகே, what about guidance for you? 10 of Cups, 5 of Pentacles, 9 of Wands. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தான் நினச்சி ரொம்பவே கவலைப்படுறதா இருந்தால் அந்த கவலையை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் சில பேருக்கு ஜாப் லாஸ் இருந்திருக்கலாம், ரைட்? அது ரிலேட்டடாக எதுவும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபினான்ஷியலை சரி பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஓகேவா? உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க, உங்களால் சாதிக்க முடியும். கரெக்டாக என்ன சொல்கிறது, டைமை யூஸ் பண்ணுங்கள். எப்படி இந்த டைமில் இது பண்ணணும், இது எப்போ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்வீங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுடைய எனர்ஜியாக பார்க்க முடியுது இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.